आदरणीय सभापति जी, आदरणीय सभापति जी, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த ஒட்டுமொத்த உரையில் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் 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 காங்கிரஸ், நெஹ்ரு, இந்திரா, ராஜீவ், ராகுல், இதை தாண்டி வேற எந்த வார்த்தையும் கேட்டிருக்கோம். ஒட்டுமொத்த 2 மணி நேரத்துக்கு மேல அவர் பேசுகிறார். ஆனால் எங்கேயுமே மணிப்பூர் என்கிற விஷயம் வரவில்லை, விவசாயம் என்கிற விஷயம் வரவில்லை, இந்த நாட்டு அக்னிவீர் என்கிற திட்டத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி எதுவும் பேசவில்லை, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பத்தி பேசவில்லை, பேப்பர் லீக்கை பத்தி பேசவில்லை, நீட்டை பத்தி பேசவில்லை. அனைத்து இடங்களுமே டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறோம். எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது எந்த அளவில் இந்திரா காந்தி இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டார், எந்த அளவில் அராஜக முறையில் எமர்ஜென்சி இன்ஃபியூஸ் செய்யப்பட்டது, அதை எல்லாமே கூறுகிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். நேற்று ராகுல் காந்தி பேசிய அந்த உரைக்கு பின்பு இன்னைக்கு மோடி அவர்கள் அதற்கான பதிலை கொடுப்பார் என்று ஒட்டுமொத்த இந்திய மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ராகுல் காந்தி பேசிய அந்த பரபரப்பான உரைக்கு பின்பு இந்தியாவில், இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் பிடித்து விட்டது. எந்த அளவில் ராகுல் காந்தியுடைய அந்த குரல், எந்த அளவில் எதிர்கட்சியுடைய அந்த பலத்தை நீங்க பார்த்தீர்களோ, எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் கரகோஷத்துடன் ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர் என்கிற பொசிஷனை எந்த அளவில் எடுத்து வைத்தாரோ, ஹிஸ்டரியில் தன்னுடைய இடத்தை பிடித்து விட்டார். ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ராகுல் காந்தியை பாராட்டி பேசி வந்தார்கள், புகழ்ந்து பேசி வந்தார்கள். இந்த நாட்டு மக்களுடைய சரியான கேள்விகளை எடுத்து வைத்தீர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அளவில் இந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்கு எதிராக, இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக, இந்த நாட்டு மாணவர்களுக்கு எதிராக, இந்த நாட்டு பெண்களுக்கு எதிராக அராஜகம் நடந்ததோ அனைத்தையுமே ராகுல் காந்தி எடுத்து வைத்திருந்தார். எந்த விதமான புள்ளிகள், கிட்டத்தட்ட ஒரு 20 புள்ளிகளை ராகுல் காந்தி எம்பசைஸ் செய்து பேசியிருந்தார். அதில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்து, அக்னிவீர், நீட், மணிப்பூர், விவசாயி, வேலை வாய்ப்பு, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், எம்எஸ்பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், எய்ம்ஸ், ஸ்பீக்கர், வன்முறை, பயம், பிரைம் மினிஸ்டர் மோடி, அனைத்துமே. கிட்டத்தட்ட 7 மந்திரிகள் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுப்பதற்காக எழுந்து நின்றார்கள். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையுமே வாசித்து காட்டிவிட்டார்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷா, எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கள், எப்படி இவரை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று ஸ்பீக்கரிடமும் கூறிவிட்டார் அமித்ஷா. அந்த அளவில் அச்சம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை பார்த்து ராகுல் காந்தி நீங்க ஹிந்து இல்லை என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில், ஒட்டுமொத்த ஹிந்துக்களையே இவர் அவமானப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தி கொடுத்த பதில், கிடையாது, நான் உங்களை பார்த்து, பிஜேபியை பார்த்து, RSS பார்த்து நீங்க ஹிந்துக்கள் கிடையாது என்று கூறியிருக்கிறேன். காரணம், ஹிந்துக்கள் என்னைக்குமே வன்முறை பாதையில் போக மாட்டார்கள், நாங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மதம், நானும் ஒரு ஹிந்து தான். இது போன்ற ஃபயரிங் ஆன ஸ்பீச்சிற்கு பின்பு இன்னைக்கு காலையில இருந்தே பிரைம் மினிஸ்டர் மோடி ராகுல் காந்தி எடுத்து வைத்த இது போன்ற புள்ளிகளுக்கு பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து, முக்கியமாக மணிப்பூர் என்கிற விஷயம், நீட் என்கிற விஷயம், அக்னிவீர் என்கிற விஷயம், எம்எஸ்பி என்கிற விஷயம், விவசாயி என்கிற விஷயம், என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். கரெக்டாக 4 மணி 11 நிமிடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய உரைக்காக மேடையில் நிற்கிறார், மைக் முன்னாடி. 4 மணி 12 நிமிடத்தில் தன்னுடைய உரையை துவங்குகிறார் மோடி. அதற்கு சற்று முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஒரு கோஷத்தை வெளியிடுகிறார்கள், we want justice for மணிப்பூர். மணிப்பூரை பற்றி நீங்க பேசவில்லை, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, மணிப்பூருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி பார்லிமெண்ட்டுக்குள் வரும்போது நீங்க பார்த்தீர்கள், ஏதோ ஒரு மகான் மகாராஜாவுடைய வரவேற்பு தான், கரகோஷங்களுடன் மோடி 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 என்று ஒட்டுமொத்த ஆளும் கட்சி அவருக்கான அந்த வரவேற்பை எடுத்து காட்டினார்கள். ஒரு ஹீரோ என்ட்ரி தான் அங்கு நடந்தது. சரி, இந்த அளவில் அவருக்கு என்ட்ரி கிடைத்திருக்கிறது, ஏதோ பேசுவார் என்று பார்த்தால், இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு அவர் பதில் கொடுப்பார் என்று பார்த்தால், அவர் துவங்கிய அந்த உரையை நீங்க கேட்டீர்கள்னா, உலகத்தின்
மிகப்பெரிய தேர்தல். கடந்த 10 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, பிஜேபி, RSS இவர்களுடைய மிஷனரி இதே தேர்தலை நோக்கிதான் இருக்கிறது. கையில் பவர் இருக்க வேண்டும், சட்டம் இருக்க வேண்டும், கையில் சாசனம் இருக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். அதற்கு தேவை தேர்தல் மட்டும்தான். தேர்தல் என்கிற இந்த விஷயத்தை வைத்து எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு மக்களிடம் பேசியிருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபிக்கு இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய மேண்டேட்டை கொடுத்து 3வது முறையும் எங்களுக்கு அந்த பவரை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டிற்காக நான் உழைத்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து நான் வெளியேற்றிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு மக்கள் 80 கோடி மக்களுக்கு இன்னைக்கு நீங்க ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், இலவச ராஷன். அதை பற்றி நீங்க பேசவில்லை. 80 கோடி மக்கள் இன்னைக்கு ராஷன் கடைகளை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் நீங்க பார்லிமெண்டில் கூறுவது 25 கோடி ஏழைகளை நான் வெளியே கொண்டு வந்து விட்டேன் என்று. இதிலிருந்து அவர் மணிப்பூரை பத்தி பேசுவார், நீட்டை பத்தி பேசுவார், விவசாயிகளை பற்றி பேசுவார், MSP பத்தி பேசுவார் என்றும் எதிர்பார்த்தோம். ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு என்று பேசுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பேசியது கரப்ஷனுக்கு எதிராக நான் 0 டாலரன்ஸ் பாலிசியை கையில் எடுத்திருக்கிறேன், நான் ஊழலுக்கு எதிராக நிற்கிறேன் என்று. அடானி, அம்பானி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு நிறுவனங்களை நீங்க சில்லறை விலைக்கு வித்திருக்கிறீர்கள், அது ஊழல் இல்லை என்றால் எலெக்ஷன் பாண்ட்ஸ் என்கிற பெயரில் எந்த அளவில் ஊழல் நடந்தது. இந்த நாட்டு கோவிட் காலகட்டத்தில் வேக்சின் என்கிற பெயரில் எந்த அளவில் ஊழல் நடந்தது, இதை பற்றி பேசவில்லை. ஆனால் நான் 0 டாலரன்ஸ் பாலிசியை வைத்திருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்கள் 140 கோடி மக்கள் எனக்கு மேண்டேட்டை கொடுத்திருக்கிறார்களா? மோடியுடைய கனவு இந்த நாடு வல்லரசான நாடாக மாறிவிட வேண்டுமா? டெவலப்ட் நேஷன் இஸ் வாட் மை ட்ரீம் என்று கூறுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. 24 மணி நேரமும் வரக்கூடிய 2047ஆம் ஆண்டு வரை நான் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டை வல்லரசாக்குவதற்காக, டெவலப் நேஷன் ஆக்குவதற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சரி, இப்பவாவது இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் 2014ஆம் ஆண்டு ரிவர்சல் சென்று விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதாவது, நான் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் இந்த நாட்டிற்கு ஒரு இருட்டு அரசாங்கத்தை எடுத்து காட்டியது. ஒரு இருட்டறையில் தான் இந்த நாட்டு அரசாங்கம் இருந்தது, நாட்டு மக்கள் இருந்தார்கள். காங்கிரசிடம் இருந்து அவர்களுக்கு வெறுப்பு இருந்தது. அதனால் எனக்கு அந்த மேண்டேட்டை கொடுத்து என்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கியது இந்த நாட்டு அரசாங்கம். சரி, 80 கோடி மக்களுக்கு நான் இலவச ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பு எந்த அரசாங்கமும் இதை செய்யவில்லை. அவருடைய வார்த்தையை 25 கோடி மக்களை நான் ஏழ்மையிலிருந்து வெளியேற்றி விட்டேன். இவருடைய வார்த்தையே 80 கோடி மக்களுக்கு நான் இலவச ராஷனை வழங்குகிறேன். எது உண்மை என்று நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் 5G டெக்னாலஜியை இந்த நாட்டில் இன்ட்ரோடியூஸ் செய்யும் போது, இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு பேங்கிங் செக்டரை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள்னா, போன் பேங்கிங் என்கிற பெயரில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் பேங்கிங்ல இருக்கக்கூடிய நபர்கள். நான் வந்ததற்கு பின்பு பாலிசிகளை நாங்க மாற்றினோம். இன்னைக்கு உலக சந்தையில் இந்திய வங்கிகள், இந்திய பேங்குகள் ஒரு மிகப்பெரிய பேரை மட்டுமல்ல, பல்வேறு கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பாதித்து வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததற்கு பின்புதான் மர்ஜர் என்கிற பெயரில் எத்தனையோ வங்கிகள் முடக்கப்பட்டது. எத்தனையோ அரசு வங்கிகள் அங்கிருந்து இங்க, இங்க இருந்து அங்க அப்படியே மர்ஜ் செய்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டரையே நீங்க முடக்கி விட்டீர்கள். ஆனால் அதை பத்தி நாம் பேச மாட்டோம். எந்த அளவில் ராணுவத்திற்கு நான் பலத்தை சேர்த்திருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை பார்த்து பயந்து போயிருக்கிறார்களா? சைனா இந்தியா எல்லைக்குள் வந்து விட்டது, ஆனால் அது பயம் கிடையாதா? பாகிஸ்தான் போன்ற நாடு நாம் ஏர் ஸ்ட்ரைக் அடித்து விட்டோம் என்று கூறினீர்கள். ஆனால் அதே ஏர் ஸ்ட்ரைக்கு பின்பு பாகிஸ்தானும் இந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த நாட்டுக்கு எதிராக இந்த அளவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பத்தி இவர் பேசவில்லை. ஆர்டிகல் 370 பத்தியும் பேசுகிறார். மணிப்பூரை பத்தி நாங்க பேச மாட்டோம், ஆனால் ஆர்டிகல் 370 பற்றி. ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு முன்பு எந்த அளவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த சட்டத்தை நீக்கியதற்கு பின்புதான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தகுதியை வைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் கற்களை எரிந்த அந்த காலம் போய் இன்னைக்கு யாருமே கற்களை வைத்து அவர்களை தாக்குவதில்லை.
டெவலப்மெண்ட் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கும் போது எந்த அளவில் இந்தியா ஒரு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை வைத்து காங்கிரஸ் பயந்து போய் நிற்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த ஒட்டுமொத்த உரையில் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் 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 காங்கிரஸ், நெஹ்ரு, இந்திரா, ராஜீவ், ராகுல், இதை தாண்டி வேற எந்த வார்த்தையும் உங்களால் கேட்டிருக்க முடியும். ஒட்டுமொத்த 2 மணி நேரத்திற்கு மேல அவர் பேசுகிறார். ஆனால் எங்கேயுமே மணிப்பூர் என்கிற விஷயம் வரவில்லை, விவசாயம் என்கிற விஷயம் வரவில்லை, இந்த நாட்டு அக்னிவீர் என்கிற திட்டத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி எதுவும் பேசவில்லை, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பத்தி பேசவில்லை, பேப்பர் லீக்கை பத்தி பேசவில்லை, நீட்டை பத்தி பேசவில்லை. அனைத்து இடங்களுமே டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார். சரி, இதற்கு பின்பாவது அவர் பேசுவார் என்று பார்க்கும்போது இந்த நாட்டில் நான் ஒரு புதிய கனவை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடி பெண்களுக்கு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த 3 கோடி பெண்களை நான் லட்சாதிபதி ஆக்குவது என்னுடைய கனவு என்று எடுத்துக்காட்டு. இதை தாண்டி எலெக்ஷன், லோக்சபா தேர்தலுக்கு பின்பு இப்ப வரக்கூடிய மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தலை பத்தி பேசுகிறார். அதே மட்டுமல்ல, காங்கிரஸை தாக்கும் போது 13 மாநிலங்களில் இவர்களுக்கு சாசனம் இருந்தது, அனைத்துமே இழந்து விட்டார்கள். 4 ஸ்டேட்ஸ்களில் இதே 2024 தேர்தலும் போது எலெக்ஷன் நடந்தது. அந்த 4 மாநிலங்களும் எங்களுக்கு எந்த அளவில் வெற்றி கிடைத்தது அதை அவர் எடுத்து காட்டுகிறார். ஒடிசா, ஜெய் ஸ்ரீராமை மறந்து விட்டார், ஏன்னா அங்க அயோத்தியிலிருந்து அவர் விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஜெய் ஜெகநாத் ஒடிசா, அங்க எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. மத்திய பிரதேசத்தில் வெற்றி கிடைத்தது. கேரளாவில் எங்களுக்கு ஒரு எம்பி கிடைத்து விட்டார், முதல் ஓப்பனிங் அங்க நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட் ஷேர் கிடைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்டில் வரக்கூடிய தேர்தலும் போது மீண்டும் ஒரு முறை நாங்கள் வெற்றி பெறுவோம், அதையும் எடுத்து வைக்கிறார். பஞ்சாபில் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் சார். இந்த நாட்டில் இளைஞர்கள் வேலைக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்கள், பேப்பர் லீக் நடக்கிறது, நீட் எழுதிய மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள், மணிப்பூர் கடந்த 1 ஆண்டுகளாக கதறிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாங்க பேச மாட்டோம், ஆனால் தேர்தலை பத்தி நான் பேசுவேன். இந்தியா பிளாக், உங்களுடைய இடம் எதிர்கட்சியில் இருப்பது மட்டும்தான், அதுதான் சரியான இடம். நீங்க கத்திக்கொண்டிருங்கள், கதறிக்கொண்டிருங்கள், எனக்கு எதுவுமே கேட்காது, ஏன்னா நான் ஹெட்போனை மாட்டிக்கொண்டேன். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த இடம். சரி, இப்பவாவது அவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். 1984ஆம் ஆண்டுக்கு சென்று விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்திரா காலகட்டம், அதிலிருந்து இதுவரை என்னைக்குமே காங்கிரசிற்கு 250 சீட்டுக்கு மேலே கிடைக்கவில்லை. இந்த முறை 99லேயே அவர்கள் அவுட் ஆகிவிட்டார்கள் என்று அதையும் எடுத்து வைக்கிறார். ஷோலே என்கிற படம், ஹிந்தி படம், ரொம்பவே பாப்புலர் படம், அந்த படத்தையும் கொண்டு வருகிறார். 13 ஸ்டேட்ஸ்களில் இவர்களுடைய சாசனம் இருந்தது, இன்னைக்கு அனைத்தையுமே இழந்து விட்டார். 4 மணி 11 நிமிடத்திலிருந்து 5 மணி 11 நிமிடம், அதாவது ஒரு மணி நேரம் முடிந்து. இந்த 1 மணி நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை மணிப்பூர், ஜிஎஸ்டி, விவசாயி, இளைஞர்கள், நீட், பேப்பர் லீக், ஹிந்து முஸ்லிம் எதுவுமே வரவில்லை. காங்கிரஸ் மீது அவர்களுடைய அட்டாக், காங்கிரஸ் பர்ஜீவி என்று கூறிவிட்டார். அதாவது இன்னொரு நபர் மீது ஏறி அவர்களுடைய ரத்தத்தை உரிந்து அந்த பவரை எடுக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் என்று எடுத்துக்காட்டுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. எப்படி? எங்கெல்லாம் நேரடி மோதலில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி போட்டியிட்டதோ அந்த இடத்தில் காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரைக் ரேட் 28% என்று கூறுகிறார். ஆனால் எங்கெல்லாம் கூட்டாளிகளுடன் கோயலேஷனில் அவர்கள் போட்டியிட்டார்களோ அந்த இடத்தில் காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரைக் ரேட் 50%. அதாவது மாநில கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டை இவர்கள் பறித்து விட்டார்கள். அவர்களுடைய ரத்தத்தை உரிந்துதான் அவர்களுக்கு இந்த அளவில் சீட்டுகள் கிடைத்திருக்கிறது. 16 ஸ்டேட், அதில் ராஜஸ்தான், குஜராத், எம்பிஎல் காங்கிரஸ் தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்துவிட்டது. 64 சீட்களில் ராஜஸ்தான், குஜராத் எம்பிஎல் நின்றார்கள். இந்த 64 சீட்களில் வெறும் 2 தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் பிகம் பர்ஜீவி என்று கூறியதற்கு பின்பு சரி, இப்பவாவது மணிப்பூரை பற்றி பேசுவார் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அவர் பேசியது அராஜகதா, வன்முறை. வன்முறை கடந்த 10 ஆண்டுகளில் யார் துவக்கி இருக்கிறார், எந்த இடத்துல இருந்து அந்த வன்முறை நடக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக மக்கள் மனதில் ஒரு வன்முறையை விதைக்கி இருக்கிறது. நாடு முழுவதும் ஜாதிகளுக்கு நடுவில், மதங்களுக்கு நடுவில், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் இந்த வன்முறையை விதைக்கக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் பார்த்து கொண்டிருக்கிறது கூறுகிறார். காங்கிரஸ்
ஒரு அராஜகமான கட்சி என்று கூறுகிறார். 4th ஜூன் இந்த நாட்டில் 18வது லோக்சபாவிற்கான அந்த தேர்தல் முடிவுகள் வர இருந்தது. அதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா பிளாக்கில் இருந்த பல்வேறு நபர்கள் அராஜகத்தை விதைப்பதற்காக பல்வேறு இடங்களில் பிளான் போட்டு விட்டார்களாம். அதாவது அவர்களுக்கு சாசனம் கிடைக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் கலவரம் வெடிப்பதாக இவர் அங்க கூறுகிறார். சிஏஏ அந்த விஷயத்தை வைத்து அராஜகத்தை விதைத்தார்கள். காங்கிரஸ் ஒரு புதிய டிராமாவை இயக்கி கொண்டிருக்கிறது. அதாவது சிம்பத்திக்காக ராகுல் காந்தி, காங்கிரஸ் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். மோடியுடைய ஒரு கதையும் ஆரம்பிக்கிறது. இந்த கதவை ஒரு சிறிய மாணவர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய அம்மாவை பார்த்து அழுது கொண்டே வந்தாராம். அம்மா, என்னை அந்த நண்பர் அடித்து விட்டார், அந்த பையன் அடிச்சு விட்டார், அந்த பையன் அடிச்சு விட்டார். ஆனால் அந்த சிறுவன் தன்னோட தாயிடம் உண்மையை பேசவில்லை. நான் ஒரு டீச்சரை தவறாக பேசிவிட்டேன், நான் ஒரு சிறுவனுடைய அம்மாவை கொச்ச கொச்ச வார்த்தையில் திட்டி விட்டேன், இல்ல ஒரு நபருடைய லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிட்டு விட்டேன் என்கிற அந்த விஷயம். இதுதான் நேற்று பார்லிமெண்டில் நான் பார்த்தேன் என்று கூறுகிறார். அதாவது ராகுல் காந்தி அழுது கொண்டே தன்னுடைய அம்மாவிடம் போனாராம், அவர் திருடி அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாராம். அது போன்ற ஒரு கதை. இந்த கதைக்கு பின்பு முஜே மாரா என்கிற விஷயத்தை தான், அதாவது என்னை அடித்தார்கள் என்ற விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறார். இதே இடத்தில் காங்கிரஸ் எந்த அளவில் மகான் ஃப்ரீடம் ஃபைட்டர் வீர் சாவர்கரை அவமானப்படுத்தி இருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பாலக் புத்தி, ஒரு சின்ன குழந்தையுடைய மனநிலை கொண்ட ஒரு நபர் அவர். இது போன்ற கதரும் போது அவரை எல்லாம் நீங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ள கூடாது. அனைத்து லிமிட்ஸ்களையுமே அவர் கிராஸ் செய்து விட்டார் என்றும் அவர் கூறுகிறார். துளசிதாஸுடைய ஒரு செய்கை எடுத்து வைத்து ஒரு கவிஞர், பொய்களை மட்டுமே நம்பி ஒரு நபர் வாழக்கூடிய இந்த கவிதை. எப்படி ஒரு மேன் ஈட்டர், அதாவது ஒரு மிருகத்தின் நாவில் மனித ரத்தம் ஒட்டிக்கொள்கிறதோ அதே போன்ற ரத்தம், பொய்யான ரத்தம் காங்கிரஸ் நாவிலும் ஒட்டிக்கொண்டது. அவர்களால் பொய்யை விட்டு வாழ முடியாது என்று கூறுகிறார். ஜூலை 1ஆம் தேதி, அதாவது நேற்று, அனைத்து பெண்களுமே தன்னுடைய அக்கவுண்ட்ஸ்களை செக் செய்தார்களாம். காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் 8500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதாக இருந்தது, வந்ததா இல்லையா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். இவிஎம்ஐ வைத்து காங்கிரஸ் பொய் பேசி வருகிறது, கான்ஸ்டிடியூஷனை வைத்து காங்கிரஸ் பொய் பேசி வருகிறது, ரிசர்வேஷனை வைத்து காங்கிரஸ் பொய் பேசி வருகிறது, எல்ஐசி, HAL, பேங்க், ரஃபேல் இது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து காங்கிரஸ் பொய் பேசி வருகிறது. அக்னிவீர் திட்டத்தை வைத்தும் காங்கிரஸ் பொய் பேசி வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் சாசனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவில் இந்த நாட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் எழுதிய நபர்களை ஏமாற்றி வந்தார்கள், அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த இடத்தில் மட்டும் அவர் நிற்கவில்லை, எமர்ஜென்சிக்கு சென்று விட்டார். அதாவது இந்திரா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ், இதை தாண்டி அவருடைய உரையில் எதையுமே என்னால் பார்க்க முடியவில்லை. எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது எந்த அளவில் இந்திரா காந்தி இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டார், எந்த அளவில் அராஜக முறையில் எமர்ஜென்சி இன்ஃபியூஸ் செய்யப்பட்டது, அதை எல்லாமே கூறுகிறார். மீடியாவை கண்ட்ரோல் செய்தார் இந்திரா காந்தி. இந்த நாட்டு மற்ற அரசாங்கங்களை, அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்களை கவர்த்தார் இந்திரா காந்தி என்று கூறுகிறார். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்கிறார்? எங்கிருந்து கோதி மீடியா வந்தது? என்ன நடந்தது கர்நாடகாவில், என்ன நடந்தது மத்திய பிரதேசத்தில், என்ன நடந்தது கோவாவில், மகாராஷ்டிராவில்? மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இது எல்லாமே இந்திரா காந்தியோட ஐடியாலஜி என்று கூறுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சரி, இதற்கு பின்பு அம்பேத்கர் அவர்களையும் கொண்டு வருகிறார். கேபினெட், அம்பேத்கர் நெஹ்ருவுடைய முதல் கேபினெட்ல இருந்து வெளிப்போன காரணம் அங்க இருக்கக்கூடிய தலித்களுக்கு எதிராக நெஹ்ருவுடைய ஃபர்ஸ்ட் கேபினெட் இருந்ததாக கூறுகிறார். அம்பேத்கர் மட்டுமல்ல, இந்திரா என்ஷோர்ட் ஜக்ஜீவன் ராம் அவர் எப்பவுமே பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்கக்கூடாது என்று தலித் லீடர். இன்னொரு நபர் சௌத்ரி சரண் சிங், அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இதே போன்றுதான் அழிந்தது. அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையும் நெஹ்ரு அவர்கள் தான் அளித்தார் என்று கூறுகிறார். சீதாராம் கேசரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முறித்தது காங்கிரஸ் தான் என்று கூறுகிறார். இது மட்டுமல்ல, காங்கிரஸ், நெஹ்ரு முக்கியமாக ரிசர்வேஷனுக்கு எதிரான நபர். பல ஸ்டேட் கவர்மெண்டோடைய சீஃப் மினிஸ்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதினாராம், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாராம். அவர் மட்டுமல்ல, ராஜீவ் காந்தி ரிசர்வேஷனுக்கு எதிராக இதே பார்லிமெண்ட்ல இருந்து பேசியது நீண்ட உரை என்றும் கூறுகிறார். நேற்று என்ன நடந்தது? அதாவது ராகுல் காந்தியுடைய உரைக்கு வருகிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் முடிந்து விட்டது. 131 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தா அவர்கள்
சிகாகோ சென்ற போது அங்கிருந்து கூறிய விஷயம் அந்த டயலாக் வருகிறது. ஹிந்து செஹன்ஷீல் ஹே, நாங்க பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்கள், அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. எந்த பொறுமையை பத்தி நீங்க பேசுறீர்கள்? உங்களுடைய அனைத்து 80 இன்டர்வியூக்களில் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் மைனாரிட்டிகளை தாக்கி நீங்க பேசியிருக்கிறீர்கள். ஒரு மைனாரிட்டியிலிருந்து ஒரு சிங்கிள் எம்பி உங்களிடம் இருக்கிறாரா? அந்த அளவில் வெறுப்பை நீங்க விதைத்தீர்கள். மங்கள் சூத்ரா, மட்டன், ஹிந்து முஸ்லிம் அனைத்தையுமே நீங்க கொண்டு வந்தீர்கள். ஆனால் இன்னைக்கு நாங்க செஹன்ஷீல் இந்தியன் டெமோக்ரஸியை பத்தி பேசும்போது நாங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். இந்த சபையில் ஹிந்து ஹிம்சக் ஹோத்தே ஹே, நேற்று ராகுல் காந்தி பேசிய விஷயம். இந்துக்கள் ஹிம்சக் ஹோதே என்று கூறவில்லை. நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, நீங்க பிஜேபி, RSS, நீங்கள் ஹிம்சா முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கூறும்போது நீங்க எந்திரிச்சு மறுபடியும் இதே விஷயத்தை கூறினீர்கள். அதாவது இந்துக்களை பற்றி ராகுல் காந்தி பேசிவிட்டார் என்று. அது தெளிவுபடுத்தப்பட்டது. உங்களை பார்த்து, பிஜேபியை பார்த்து, RSS பார்த்து தான் பேசினேன். நீங்க இந்த நாட்டு இந்துக்களுடைய கொத்துகை ஆளர் கிடையாது. கொத்துகைக்கு நீங்க ஹிந்து மதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கும் ஹிந்து மதத்திற்கும் சம்மதம் கிடையாது என்று கூறியது நீங்க மறந்து விட்டீர்கள். சக்தி, ராகுல் காந்தியுடைய ஒரு உரை இருந்தது. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள். யார் இந்த தீய சக்தி? கார்ப்பரேட், அடானி, அம்பானி போன்ற நபர்களை பற்றி பேசும்போது அதை ட்விஸ்ட் செய்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியது எங்களுடைய கடவுளை பற்றி ராகுல் காந்தி கொச்சையாக பேசிவிட்டார் என்று. அந்த விஷயம் மீண்டும் ஒரு முறை இந்த பார்லிமெண்டில் ஒலித்தது. அப்போ மேடை பேச்சு பார்லிமெண்ட்ல இருந்தே பேசிவிட்டார். இவர்களுடைய ஈகோ சிஸ்டம், அதாவது காங்கிரஸ் உடைய ஈகோ சிஸ்டத்தை பற்றி பேசும்போது ஹிந்து பரம்பரா, அதாவது ஹிந்து பாரம்பரியத்தை பற்றி, ஹிந்து மதத்தை பற்றி, இந்துக்களை கீழ்த்தனமாக எடுத்து காட்டுவது, இந்துக்களை கொச்ச கொச்ச வார்த்தையில் பேசுவது, இந்துக்களை கிண்டல் செய்வது இவர்களுடைய வேலை. எங்கேயுமே இந்துக்களை கொச்சையாக பேசவில்லை, எங்கேயுமே இந்துக்களை கீழ்த்தனமாக பேசவில்லை. ஆனால் அதை ட்விஸ்ட் செய்து காட்டி, கடவுளை நீங்க எந்த ரூபத்திலும் பார்க்க வேண்டும். கடவுளை நீங்க பிசினஸ் ஆக்க கூடாது. கடவுள் எந்த விதத்திலையுமே அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்று பேசுகிறார். அப்போ ராமர் கோவில் என்னானது? செங்கோல் என்னானது? அங்க உட்கார்ந்து கொண்டு நீங்க எந்த அளவில் பூஜை அர்ச்சனைகளை செய்து வந்தீர்கள்? ராமர் என்கிற பெயரில் எந்த அளவில் நீங்க vote போலரைசேஷனை செய்தீர்கள்? அதை பற்றி ஏன் நீங்க பேசவில்லை? ஆனால் கடவுளை நீங்க பிசினஸ் ஆக்க கூடாது, அதை வைத்து நீங்க ஓட்டு கேட்க கூடாது. யார் கேட்டது ஓட்டு? சரி, இதை கூட விட்டு விடலாம். இப்பவாவது பிரைம் மினிஸ்டர் மோடி ஏதோ ஒரு இடத்தில் மணிப்பூரை பத்தி பேசிவிடுவார் என்று எதிர்பார்த்தேன், நீட்டை பத்தி பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த இடத்தில் பேசியது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா டிஃபென்ஸ் செக்டரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டரை பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்க புதிய ரிஃபார்மை கொண்டு வருகிறோம், உலக நாடுகள் அட்வான்ஸ் ஆக போய் கொண்டிருக்கிறது, அதன்படிதான் நாங்களும் இந்த நாட்டு ராணுவத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அக்னிவீரை பத்தி பேசவில்லை. அக்னிவீரை ஜஸ்டிஃபை செய்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அக்னிவீர் திட்டப்படி வீரமரணம் அடைந்தால் உங்களுக்கு அந்த வீரமரணம் தகுதி கிடையாது, பென்ஷன் கிடையாது, இதையெல்லாம் தான் எடுத்து வைக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் அக்னிவீர் திட்டம் எந்த அளவில் ஆத்ம நிர்பர் பாரத் முறையில் இண்டிபெண்டான ஒரு ராணுவத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளில் யூத் ஒரு இளமையான ராணுவத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த கனவுடன் தான் இந்த புதிய திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஜஸ்டிபிகேஷன் ஃபார் அக்னிவீர். நேஷனல் செக்யூரிட்டி ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த நேஷனல் செக்யூரிட்டியை நாங்கள் மிக சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த அக்னிவீர் திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எந்த அளவில் காங்கிரஸ் வீக் ஆக்கி இருக்கிறது, எந்த அளவில் இந்தியன் ஆர்மியை வைத்து காங்கிரஸ் கொள்ளையடித்திருக்கிறது, அந்த விஷயங்களை எடுத்து வைக்கிறார். காங்கிரஸ் காலகட்டத்தில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட கிடையாது. நாங்க வந்ததுக்கு பின்புதான் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ரஃபால் ஜெட்டை பத்தி பேசும்போது காங்கிரஸ் அந்த டீலை போட்டது 128 ஃபைட்டர் ஜெட், இவர் வாங்கியது 36 ஃபைட்டர் ஜெட். 3 மடங்கு அதிக பணத்தை கொடுத்து இந்த டீலை இவர் க்ளோஸ் செய்திருக்கிறார். இவருடைய நண்பரான அனில் அம்பானிக்கு 48 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை தூக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்க வந்துதான் இந்த டீலையை க்ளோஸ் செய்தோம் என்கிற விஷயத்தை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி, ரஃபால் என்கிற இந்த விஷயம் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஊழல், இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஸ்கேம் என்று இவரால் பேச முடியவில்லை. மணி 5:59, அதாவது 6 மணிக்கு 1 நிமிடம் முன்பு ஓம் பிர்லா அவர்கள் மைக் எடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட உரை முடியும் வரை நாங்கள் இதை எக்ஸ்டெண்ட் செய்கிறோம்,
அவருக்கு அதிக நேரம் கிடைக்கிறது. சரி, அதிக நேரம் கிடைச்சிருக்கு, ஒரு 10-15 நிமிஷம் இப்பவாவது ராகுல் காந்தி பேசிய அந்த 20 புள்ளிகளில் ஏதோ ஒரு இடத்தில் இவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கும் போது ஒட்டுமொத்த காங்கிரஸே இந்த நாட்டு ஆர்மிக்கு, இராணுவத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கூறுகிறார். 1 ரேங்க் 1 பென்ஷனை இவர்தான் முறித்திருக்கிறார். ஆனால் இந்திரா காந்தி அதை முறித்தது நீங்க உங்களுக்கு தெரியாது. அகைன் இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நெஹ்ரு, காங்கிரஸ் இதை தாண்டி எதுவும். கோவிட் காலகட்டத்தில் 1,25,000 கோடி ரூபாயை நாங்க ராணுவத்திற்காக செலவழித்திருக்கிறோம். சரி, இது உங்களுடைய கடமை. பேப்பர் லீக் என்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது நாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உறுதியாக கூறக்கூடிய விஷயம், நாங்க சீரியஸான ஆக்ஷனை எடுப்போம் என்று. கடந்த 3 வருடத்தில் 70க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக் நடந்திருக்கிறது. இந்தியன் ரயில்வே, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், இது போன்ற பல்வேறு இடங்களில் நீட் என்கிற பிரச்சனையும் பேப்பர் லீக் நடந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் இதற்கு மேல மெஷர்ஸ் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார். சரி, என்டிஏ அரசாங்கத்துடைய ப்ராமிசஸ், எங்களுடைய உறுதி, சங்கல்ப், உறுதி, இதை பத்தி பேசும்போது இந்த நாட்டை உலகத்தின் 3வது எக்கனாமியாக நாங்க மாற்றப் போகிறோம். அது எங்களுடைய உறுதி. இந்த நாட்டு ராணுவத்தை ஆத்ம நிர்பர், செல்ஃப் டிபெண்டன்டாக மாற்றி விடுவோம். இதுவும் எங்களுடைய உறுதி. கிரீன் எரா, குளோபல் வார்மிங்காக நாங்க இந்த நாட்டை டெவலப்டு நேஷனாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுவும் எங்களுடைய உறுதி. அந்த பட்டியலில் இந்த நாட்டில் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, பேட்டரி ஆபரேட்டட் வெஹிக்கிள்ஸ், அது உருவாக்க வேண்டுமா? அந்த பேட்டரியை எப்படி டம்ப் செய்வீர்கள், எப்படி அதை சரிபார்ப்பீர்கள், அதற்கான எந்த விதமான ஐடியாவும் இதுவும் வரவில்லை. ஆனால் அதை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த நாட்டை கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்டாக மாற்றும். அனைத்துமே கார்பரேட்டுக்கான திட்டங்கள். அதை பத்தி பேசுகிறார். இதுல இருந்து வரக்கூடிய லாபம் அம்பானி குடும்பத்திற்கு போக போகிறது, அடானி குடும்பத்துக்கு போக போகிறது. அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸில் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசணும். மணிப்பூர் கிடையாது, எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, விவசாயம் கிடையாது. ஆனால் நாங்க எப்படி டெவலப் செய்ய போகிறோம் அதை நீங்க பாருங்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வைத்து நாங்க புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவோமா? 2 கோடி வேலை வாய்ப்பை நீங்க மறந்து விடுங்கள். கடந்த 18 ஆண்டுகளாக எந்த அளவில் பிரைவேட் செக்டர் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி எந்த அளவில் உலக நாடுகள் இன்னைக்கு புகழ்ந்து பேசி வருகிறார்கள். கடந்த 2 மணி நேரமாக இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் மணிப்பூரை பற்றி ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசவில்லை. என்ன பேசுறார்? டு மேக் இந்தியா வீக், somebody is working. யாரோ ஒரு தீய சக்தி இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை வீக் ஆக்குவதற்காக வேலை பார்க்கிறது. 6 மணி 14 நிமிடம் இதுவரை காங்கிரஸ் உடைய ஈகோ சிஸ்டத்தை பத்தி பேசுகிறார். காங்கிரஸ் உடைய ஈகோ சிஸ்டத்தை நான் சேலஞ்ச் செய்கிறேன். என்னுடைய சேலஞ்ச், அவர்களால் முடிந்தால் இந்த நாட்டை டெவலப் நேஷனாக மாற்ற வேண்டும். தேச துரோகி போன்ற செயலில் காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் வேலை பார்ப்பதாக கூறுகிறார். எலெக்ஷன் முடிந்து விட்டது. இதற்கு மேல் நாங்கள் தான் அடுத்த 5 வருடத்திற்கு இந்த நாட்டில் சாசனத்தில் இருப்போம். ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸுக்காக நீங்க வேலை பார்க்க வேண்டும், பாசிட்டிவ் அரசியலுக்காக வேலை பார்க்க வேண்டும். குட் கவர்னன்ஸை பத்தி பேசுங்கள். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த டெலிவரி. கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி நடந்திருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். ரிஃபார்ம் என்கிற பேரில் எந்த அளவில் இந்த நாட்டில் ஸ்டேட்கள் வேலை பார்க்கணும், வெளிநாட்டிலிருந்து பணத்தை எப்படி இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறார். விவசாயத்திலிருந்து எந்த அளவில் நாம் எக்ஸ்போர்ட் செய்ய முடியும், எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும், எந்த அளவில் இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்களை டெவலப் செய்ய முடியும், இது போன்ற விஷயங்களை பற்றி பேசவில்லை. வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து கடந்த 10 வருடத்தில் 155 கோடி ரூபாயை இந்த நாட்டு மக்கள் மீது கடனாக எடுத்து வைத்திருக்கிறீர்கள். 80% இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியில இருந்து 80% இந்த நாட்டு மக்களுக்கு மீது கடனை நீங்க சுமத்தி இருக்கிறீர்கள். இதற்கும் மேல கடனை வாங்குங்கள். இப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்கிறார். இந்த நாட்டில் என்னுடைய உறுதி, இந்த நாட்டிற்காக நான் என்னெல்லாம் திட்டங்களை மனதில் வைத்திருக்கிறேனோ அனைத்தையுமே நான் கொண்டு வருவேன். இந்த திட்டங்கள் அனைத்துமே கார்பரேட்டுக்கு சாதகமாக இருக்க போகுது, அனைத்துமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. அதாவது அடுத்த 5 வருடத்திற்குள் இந்த நாட்டை கூறு போட்டு வித்து முடித்து விடுவேன் என்கிற அந்த விஷயத்தை உறுதியாக கூறிவிட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. கடைசியில்
ஒரு டிக்டேட்டர் எந்த அளவில் அகங்காரத்துடன் பேசுவாரோ அதையும் பேசிவிட்டார். ஐ என்ஜாய், நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். இதெல்லாம் பேசியதற்கு பின்பு மணிப்பூர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு விவசாயி டெல்லி பார்டரில் போராடி வந்திருக்கிறார். 2 முறை போராடி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு விவசாயி. இந்த நாட்டு ஏழைகள், 80 கோடி ஏழைகள் நீங்க போடக்கூடிய அந்த பிச்சை ராஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு இளைஞர்கள் வேலை தேடி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மாணவர்கள் சரியான தரமான கல்வி கூட கிடைக்க முடியாமல் பேப்பர் லீக் போன்ற விஷயங்களில் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள், ரோட்டில் இறங்கி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதே இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக ஒரு இராணுவத்தில் போய் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விடலாம், என்னோட உயிரே பிரிந்தால் கூட பரவாயில்லை, என்னுடைய அரசாங்கம் என்னை பார்த்துக் கொள்ளும் என்கிற அந்த நம்பிக்கையும் நீங்க பறித்து விட்டீர்கள். 4 வருடத்திற்கு பின்பு எந்த விதமான பென்ஷனும் கிடையாது, எந்த விதமான வீரமரணம் தகுதியும் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் லேபர் போன்று இந்த நாட்டு ராணுவ வீரர்களை மாற்றிவிட்டீர்கள். அங்கேயும் நீங்க எதுவுமே வேலை வாய்ப்பை உருவாக்கினீர்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்ல, வேலை வாய்ப்பை பறித்து விட்டிருக்கிறீர்கள். ஜம்மு காஷ்மீர், லத்தாக் இது போன்ற விஷயங்கள் இன்னொரு பக்கம். மக்கள் மனதில் எந்த அளவில் பயத்தை விதித்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஜெய் ஸ்ரீராம் என்று நாங்க கேட்கும் போது, நான் சிறுவனாக இருக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கேட்கும் போது ஓடுவோம் கோவிலை நோக்கி, அங்க பிரசாதம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த கோஷத்தை கேட்ட உடனேயே பயம் வருகிறது. எந்த இடத்தில் நீங்க மசூதி இருக்கிறீர்கள், எந்த இடத்தில் நீங்க கிறிஸ்துவ ஆலைகளை இருக்கிறீர்கள், இல்லை எந்த இடத்தில் லிஞ்சிங் நடக்க போகிறது என்று. இது கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாம். அதனால் அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.